சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைச்சரின் தூண்டுதலின் மர்ம நபர்கள் தம்மை தாக்கியதாக திமுக நிர்வாகி ஒருவர் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி அடுத்த பொய்யாலூரை சேர்ந்த திமுக கிளை செயலாளர் சரவணன் என்பவர் தனது மகன் கல்லூரிக்கு சேர கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனிடம் சிபாரிசு கடிதம் கேட்டுள்ளார். ஆனால் அமைச்சர் கடிதம் தரவில்லை என்ற கோபத்தில் அமைச்சர் குறித்து சரவணன் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காரைக்குடி செஞ்சி தேனாற்று பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கியுள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் பெரிய கருப்பன் தூண்டுதலின் தாக்கியதாக காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். மயனுக்கு பள்ளிக்கூடத்துக்காக போய் கேட்கல, நீயப்போ இங்கே வர, உனக்கு என்ன இருக்கு வெளியே போஞ்சினாரு. அது சொன்ன ஒரு வீடியோ வெளியிட்டேன். இப்போ அதனால எனக்கு ஒரு வாரமாக கொலை மிரட்டல் வந்துட்டு இருந்துச்சு. ராம சீனிவாசன், புலிக்குத்தி, நாவனா, நெடுஞ்செலி, கருங்குளம் இதெல்லாம் சேர்ந்து முள்ளனுங்கிற திட்டத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு. இருட்டிலே கிடந்தேன், ஒரு 3/4 மணி நேரம் கிடந்தேன். இப்போ வந்து நண்பர் அங்கே வந்து ஆடுறாள் கூட்டியாந்து இங்கே நிற்கிறேன். 20 வருஷமாகவே நம்ம அவர் பிடிக்காது. ஏற்கனவே 2011 என்னை வந்து கடல் கத்தியில் அடித்து கொலை மிரட்டல், நெடுஞ்செலியன், நாவனா நெடுஞ்செலியன், ராம சீனிவாசன் அடித்து ஏமேலே வழக்கு போட்டாங்க. அப்போது எந்த நடவடிக்கை எடுக்கலை, பெரிய தூண்டுதில்லை. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சிக்கு வரல திமுக. இப்போ நான் கட்சிக்காக உழைச்சேன். இப்போ எதுவும் போய் கேட்டோம்னா அவர் அவதூறாக பேசுவார். நான்